பிரம்ம முகூர்த்தம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு டைமு. அகத்தியர் போன்ற சித்தர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை இந்த உலகத்தில் செய்து முடித்தார்கள். திருவருட்பால வள்ளல் பெருமானும் கூறுகிறார், பூமியை நோக்கி அமுதக்காற்று வருகின்ற நேரம். அமுதக்காற்றுனா என்ன அப்படின்னா, இறைவன் பூமியை நோக்கி வாசம் செய்யக்கூடிய நேரம், இறைவன் நேரடியாக பூமிக்கு வரக்கூடிய நேரம், வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் என்று கூறுகிறார். நைட்டு நம்ம சாப்பிட்ட அந்த எக்ஸஸான ஃபுட் எல்லாம் செரிமானம் செய்து வயிறை தூயப்படுத்தக்கூடிய நேரம். அதனாலதான் அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும், அமுதக்காற்று என்பது பூமியை நோக்கி வரக்கூடிய காரணத்தினாலும், எதை நினைத்து கொண்டே இருந்தாலும் அது சீக்கிரமாக நடப்பதற்கு உண்டான அந்த பாசிபிலிட்டிஸை உடனே பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பேப்பர் போடுறவர் 10 கோடி ரூபாய் வேணும்னு ஆசைப்படுறாருன்னா, ரெகுலரா எனக்கு 10 கோடி வேணும் 10 கோடி வேணும் 10 கோடி வேணும்னு நினைக்கிறாருன்னா, 10 கோடி சம்பாதிப்பதற்கு உண்டான அந்த எண்ணங்களை கொடுக்கும். அந்த எண்ணத்தை வச்சு நாம் மெட்டீரியலைஸ் பண்ணி அதுக்குண்டான உழைப்பை இந்த பூமியில நாம் போடணும். ஐடியாவா கிடைக்கும். அதை நீங்க தான் மெட்டீரியலைஸ் பண்ணிக்கணும். அதை மெட்டீரியலைஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அது உங்களுக்கு நடந்து முடியும். சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிக சக்தி வாய்ந்த அரிய பெரிய காரியங்களை உங்களால் 200% சாதித்துக் கொள்ள முடியும்.